ஹலோ எவ்ரிவன். ஸோ பேரண்ட்ஸ் நிறைய பேர் கேட்குறது, கிட்ஸ் இன்ஸ்டன்ட் நூடுல்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்க, அதை நான் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் பொறுத்தவரை அது வேறு ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி குக்டு நூடுல்ஸை ஃப்ரை பண்ணி கொஞ்சம் சால்ட்டு ப்ரிசர்வேட்டிவ்லாம் ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் இன்ஸ்டன்ட் நூடுல் அப்படிங்கிறது. இதில் மேக்ஸிமம் கண்டென்ட் ஒன்லி கார்போஹைட்ரேட் மட்டும்தான், வேறு எந்த நியூட்ரிஷனுமே அதில் இருக்காது. சால்ட் கண்டென்ட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதுதான் அந்த இன்ஸ்டன்ட் நூடுலில் இருக்கிற மெயினான ப்ராப்ளமே. ஸோ நீங்கள் இதை பெட்டர் நீங்கள் கொடுக்கணும், சைல்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்கன்னா ரொம்ப ரெகுலர் பேசிஸில் கொடுக்காம ரொம்ப ரேராக மேபி 2 வீக்ஸ் ஒன்ஸு, மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி கொடுக்கலாம். அதில் கூட கொஞ்சம் நியூட்ரிஷன் ப்ரோட்டீனுக்காக கொஞ்சம் எக்கோ இல்லை சம் நான்வெஜ் ஆட் பண்ணுறது, இல்லைன்னா கொஞ்சம் நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி தனியாக குக் பண்ணி கொடுக்கறதுனால அதோட நியூட்ரிஷன் வேல்யூ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்குது. மந்த்லி ஒன்ஸு இல்லை மந்த்லி ட்வைஸ் அந்த மாதிரி கொடுக்கறதுனால பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தாது. நியூட்ரிஷனல் வேல்யூவை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். Thank you.